فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகிரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் மேலும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இறை மார்க்கத்துடைய செய்திகளையும் இறை தூதருடைய பொன்மொழிகளையும் கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கு ஒன்று கூடினோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தருவானாக நான் பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நிறைய இடங்கள்ல நபிமார்கள் செய்த பிரார்த்தனையை பற்றி கூறியிருக்கிறான். பொதுவாக நாம் துஆக்களை பொறுத்தவரையில் யாரை முன் உதாரணம் வைத்து கேட்க வேண்டும் என்றால் நபிமார்களைத்தான். நம்ம எல்லாரும் ஒரு அடிப்படையில் இருக்கும். பிரார்த்தனைங்கிற ஒரு அடிப்படை எப்படி வச்சிருக்கோம் சொன்னால், அல்லாஹ்ட்ட முழுமையாக பிரார்த்திப்பதற்கு முன்வரமாட்டோம். என்ன பிரச்சனையோ, என்ன நமக்கு தேவையோ, அல்லது என்ன நம்முடைய நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களோ அதை நாம் முழுமையாக அல்லாஹ்ட்ட சொல்லி நாம் துஆ செய்வது கிடையாது. உதாரணத்துக்கு நாம் துஆ செய்கிறோம்னா, யா அல்லாஹ் எனக்கு அது தேவை, இது தேவை, அடுத்தது உனக்கு என்னென்ன நான் இப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும், அதை நீ எனக்கு கொடுத்துரு. ஒரு 3-4 கேட்போம். அடுத்தது நம்மள அதிகமானவர்கள் எனக்கு தேவையான விஷயம் உனக்கு தெரியும், அதையும் நீ என்ன செஞ்சு வழங்கிடு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்வோம். ஆனால் இது போன்ற பிரார்த்தனைகளை நபிமார்கள் செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லி அதை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு தன்னுடைய பிரார்த்தனைகளை அமைத்து கொண்டார்கள். இதுதான் நம்ம அடிப்படையாக நபிமாகிட்டிருந்து நாம் பெறக்கூடிய செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் நம்முடைய பிரார்த்தனைகளை மறுக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன ரப்பக்கும் கரீமுன், உங்களுடைய இறைவன் மிக மிக கண்ணியமிக்கவன், அவன் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், வெட்கப்படுறான். எப்போ வெட்கப்படுறான்? இறைவனுடைய அடிமை அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கும்போது அந்த கையை வெறுமனையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த துஆவை அடிப்படையாக இன்னும் நாம் வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஒருபோதும் மறுக்க மாட்டான்.
நம்மள்கிட்ட என்ன என்ன வந்து விடக்கூடாதுன்னா, அவங்க தான் நபியாச்ச, நபிமார்கள் செஞ்ச பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விடுவான், அதில் எந்த ஒரு தடங்களையும் எல்லாம் வச்சிருக்க மாட்டானே, நம்ம ஏன் நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்கும்போது தடங்களாக இருக்கிறது என்கின்ற சிந்தனை வரக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். யாரிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் யார்ட்டையும் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. உதாரணத்திற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை நாம் அறிந்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான சொத்துக்களை வழங்கினான். என்னென்ன பொருளாதாரம் ஒரு மனிதன்கிட்ட இருக்கணுமோ அனைத்து விதமான பொருளாதாரம் யாருக்கு இருந்தது? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. பொருளாதாரம் இருக்கும்போது அவர்களை சூழ்ந்து எல்லா உறவினர்களும் இருந்தாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உறவினர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 18 வருடம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயை கொடுக்குறான். ஒரு 18 வருஷம் என்ன செய்யறான்? அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நோயை கொடுக்குறான். அதுவும் என்ன நோய், எப்படிப்பட்ட நோய்? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்முடைய வீட்டில் உள்ள வயதானவர்களோ அல்லது யாரோ நோயில் உள்ளவங்களோ ஒரு படுக்க ஆகிட்டாங்க சொன்னால், ஏதாவது ஒரு நிலையில் படுக்க ஆகிட்டாங்க சொன்னால், மனிதனுடைய என்ன தெரியுமா ஆயிடுது? எப்பண்டா இவங்க மூத்தாவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும். நம்ம அவங்கள பார்க்க முடியாமல், யார் வயதானவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவங்க ஒரு படுக்கப்படி ஆகிட்டாங்க சொன்னால், அவங்களுடைய அந்த இதை எப்படிலாம் க்ளீன் பண்ணுறது, அவங்களை எப்படி சுத்தம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இவங்க எப்போ மூத்தாங்கன்னு சொல்லி நாம் மனதுக்குள்ள நினைக்கிற அளவுக்கு நம்ம போயிடும். நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்த நோயும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்திருக்க நோயும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நோயும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்திருக்கக்கூடிய நோயும் ஒன்றும் இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 18 வருடங்களாக நோயை கொடுக்குறான் அல்லாஹ். அந்த நோய் என்னவென்றால் குஷ்ட நோயை அல்லாஹ் கொடுக்குறான். குஷ்ட நோயை அல்லாஹ் கொடுக்குறான். அந்த நோயின் காரணமாக என்னென்ன அவங்களுக்கு கிடைச்சதோ எல்லாமே போதும். எந்த ஒரு சொத்தும் அவங்கள்ட்ட இல்லை. உறவினர்கள்லாம் சூழ்ந்து இருந்தாங்க. எந்த உறவினர்களும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கல. எந்த அளவுக்கு அவங்களுடைய நோய் இருந்துன்னு சொன்னால், உடல்ல இருந்து என்ன செஞ்சுட்டு புழுக்கள் வந்தது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இதை பதிவு செய்கிறாங்க. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறாங்க தன்னுடைய பிதாயா நிஹா என்கின்ற புத்தகத்திலும். அதே போன்று நீங்கள் இப்னு கஸீர் தஃப்சீர் எடுத்து பார்த்தாலும் இருக்கும். உடல்ல இருந்து புழு வருது. அந்த நோயின் காரணத்தினால உடல் அழுகி உடல்ல இருந்து புழு வருது. எங்கே இருந்தவர் இந்த நோயின் காரணத்தினால எங்கு மாற்றப்பட்டான்னு சொன்னால், ஒட்டகத்துவத்தில் என்ன செஞ்சால் கட்டுப்பட்டாங்க. ஒரு ஒட்டகத்தை எப்படி கட்டி போடுவாங்களோ அதே போன்று யார ஒரு நபிய அய்யூப் அலைஹிஸ்ஸலாமோட எங்கே இருந்தாங்க? தங்குமிடம் எங்கே தான்? ஒட்டகத்துவத்தில். உறுதுணையாக இருந்தது அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி மட்டும்தான் உறுதுணையாக இருக்கிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கறது யாரு? அவங்களுடைய மனைவி மட்டும்தான். கிட்டத்தட்ட 18 வருடங்களாக இந்த நோயில் இருக்கிறாங்க. அடிக்கடி போய் அவங்க மனைவி பேசுவாங்க, நீங்கள் ஏன் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது? நீங்கள் ஏன் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது? துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த நோயை உங்களுக்கு குணப்படுத்திடுவானே, நீங்கள் ஏன் பிரார்த்தனை செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அடிக்கடி சொல்ல அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்கிறேன், 150 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதாக வரலாற்று 160 ஆண்டுகள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார் என்பதாக வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த 18 வருஷம் நோயை தாண்டி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்றாங்க? வாழ்றாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறேன், எல்லா சுகத்தையும் அல்லாஹ் கொடுத்தான், எல்லாத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்திருந்தான், இப்போ கொஞ்ச நாள் தான் எனக்கு இந்த நோயை தரான். அந்த நோய் எதற்கு தந்திருக்கிறான்? நான் பொறுமையா இருக்கிறேனா, அவனை நான் வணங்குறேனா, அவனுக்கு நான் கட்டுப்படுறேனா, அவன் சொல்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் நான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறேனா, இதை சோதிப்பதற்காக நினைச்சிருக்கிறேன் அல்லாஹ் இந்த நோயை கொடுத்திருக்கிறான், நான் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன் என்பதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதே பதிலை சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவங்களுடைய குடும்பம் அந்த ஒட்டகத்துலத்துல கூட என்ன செய்ய விடலை, வீட்டை விட்டு என்ன செய்றாங்க? பத்துறாங்க. இவங்க மனையை கூட்டுட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டுட்டு என்ன செய்றாங்க? அப்படி நடந்து போறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்க மன வருத்தப்படுறாங்க. சரி, இனிமேல் நம்ம அல்லாஹ்ட்ட துவா செஞ்சிருவோம்,
நாம் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வோம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்பியால 21வது அத்தியாயத்தில் 83வது வசனத்தில் அவர்கள் செய்த பிரார்த்தனைன்னு சொல்லி கண்டான். ரப்பி அல்லாஹ் சொல்லுவாங்க, ஐயூப நபியே, ஐயூபை நீ நினைத்துப்பார். இது நாதா ரப்புஹு, அவர் தன்னுடைய இறைவன் என்ன செஞ்சார்? அழைத்தார், பிரார்த்தனை செய்தார். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அன்னி மஸ்ஸனி துர், இறைவா எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது, எனக்கு ஒரு தீங்கு வந்திருக்குது, எனக்கு ஒரு நோய் வந்திருக்குது. அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு துவா செய்கிறாங்க. 18 வருடம் பொறுமையாக இருந்து ஒரு கட்டத்தில் எல்லாமே அவங்களை விட்டு போகும்போது இப்போ அல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க? துவா செய்கிறாங்க. அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நினைவுபடுத்தி சொல்லி காட்டுறான், மஸ்ஸனில் ஒரு, எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குது, எனக்கு ஒரு தீங்கு வந்திருக்குது. அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய், எனக்கு இந்த நோயை நீ அகற்றிவிடு, என்னிடமிருந்து நீ அகற்றிவிடு என்பதாக அங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? நம்ம இந்த துவால எப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம் சொன்னா, எங்கெங்கேயோ கூட்டு போவோம், கடைசியில் பெரிய டாக்டர்கிட்ட கூட்டு போயிருப்போம். அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அவ்வளோதாங்க, இனிமேல் பார்த்து வேஸ்ட்டு, சும்மா வேணா நீங்கள் சொல்கிறதுக்கான உங்களுக்காக ஆனால் நாங்கள் சும்மா பார்க்குறோம். உடனே வந்து சொல்கிறாங்க, யாராச்சும் நம்ம வந்து சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே கூட்டு போக வேண்டியதானே, நான் எல்லா டாக்டரையும் கூட்டு போயிட்டேன், அவங்க அவ்வளோதான் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், நம்ம என்ன செஞ்சுருவோம்? கைவிட்டுருவோம். ஒரு நோயாளியை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறோம், எல்லா ஹாஸ்பிட்டல் என்ன செய்றாங்க? எல்லா மருத்துவரும் அவ்வளோதான் சொல்லி என்ன செய்றாங்க? சொல்கிறாங்க. அதை நம்ம என்ன செய்வோம்? நம்பிக்கிட்டு ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, அவர்கிட்ட போக வேண்டியதானே, போகிற இடம்லாம் போயிட்டு வந்துட்டாங்க, எல்லா இடம் போயாச்சு, அவ்வளோதான், இனி சும்மா தான், அவங்க எப்போ போவாங்கன்னு தெரியல, எப்போ அல்லாஹ் கூட போகிறான்னு தெரியல. நம்ம என்ன செய்வோம்? நம்மளே சொல்லிட்டோம். நம்ம எங்கே நம்பிக்கை இழந்திருக்கோம்? நம்ம உண்மையில் அவர்கள் மீது அன்போ பாசமோ வைத்திருந்தோம் சொன்னால் அந்த நோயை அகற்றுவதற்காக நம்முடைய பிரார்த்தனைகளில் தொடர்ச்சியாக நாம் அந்த கேட்டுக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அந்த நோயை அகற்றினான்னு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான் தெரியுமா? என்ன விஷயத்த சொல்றான்னா, அவன் சொன்னான், யா ஐயூப், ஐயூபே, உன்னுடைய கால்களை கொண்டு நீ இந்த தரையில் அடை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன்னுடைய கால்களை கொண்டு நீ தரையில் அடை. அப்படி அடைக்கும்போது ஹாதா மாஉன் பாரிதுன், ஒரு குளிர்ந்த நீர் வரும். காலை கொண்டு தரையில் அடிச்சேன்னு சொன்னால் ஒரு குளிர்ந்த தண்ணீர் வரும். அந்த தண்ணீரை நீ குடி, பிறகு நீ குடிக்கிற, அடுத்து நீ என்ன செய்ற? குளிக்கிற. இந்த தண்ணீர் மூலமாக உனக்கு எல்லா நிவாரணத்தையும் நான் வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டான். அதே போன்ற அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தண்ணியை குடிக்கிறாங்க. அவங்களுடைய உடல் உள்பாகத்தில் என்னென்ன நோய் இருக்கிறதோ அந்த நோயெல்லாம் அகற்றப்படுகிறது. பிறகு என்ன செய்கிறாங்க? குளிக்கிறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய எல்லா நோயும் என்ன செய்து அகற்றப்படுகிறது. இப்பவும் இந்த கிணறு பக்தாதில் இருக்குது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சொன்ன இந்த கிணறு இருக்குது, இந்த கிணறு இருக்குது பக்தாதில் இருக்குது. கடுமையான வெயில் நேரத்தில் யாராவது இந்த தண்ணீர் எடுத்து குளிச்சாங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சல் வந்துருமா. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், மாஉன் பாரித், எப்படி சொல்றான்? அல்லாஹ் நல்ல குளிர்ந்த நீர் என்பதாக சொல்லி காட்டுறான். கடுமையான ஒரு வெப்ப நேரத்தில் இந்த தண்ணியில யாரும் குளிச்சாங்க சொன்னா அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடும், அந்த அளவுக்கு குளிர்ந்த ஒரு விஷயம். இப்போ என்ன செய்றாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்குறான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அப்படி இளமையான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. இந்த இளமையான தோற்றம் எப்படி மாறுது தெரியுமா? அவங்க மனைவி வராங்க, மனைவி வந்து பார்க்குறாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அடையாளம் கேட்குறாங்க. நீங்கள் இப்னு கஸீர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சூரா அன்பியாவில் இப்னு கஸீர் தமிழாக்கிறதா பார்த்தா உங்களுக்கு தெரியும். மனைவி வந்து கேட்குறாங்க, யார் கேட்குறாங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளமையான தோற்றத்தை கொடுத்துருக்கான், இளமையான தோற்றத்தை கொடுக்குறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, இங்கே ஒரு வயதான ஒரு நபர் இருந்தார, அவரை நீங்கள் பார்த்தீங்களா? வயதான ஒருத்தர் இருந்தார, அவரை பார்த்தீங்களா? ஏதாச்சும் ஒரு நாய் ஏதாச்சும் தூக்கிட்டு போயிட்டா? எப்படி தான் இருந்தாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க? உடல் பாதிக்கப்பட்டு நோயினால எந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க சொன்னால் ஒரு நாய் என்ன செஞ்சிருமா? தூக்கிட்டு போயிருமா? அந்த அளவுக்கு அவங்க பலகீனமாக இருந்தாங்க. அவங்க மனைவி சொல்கிறாங்க, இங்கே ஒரு வயசானவர் இருந்தார, நாய் எதுவும் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ
அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது நான் தான் சொல்லி நினைச்சாங்க. அவங்கள்ட்ட தன்னை அடையாளப்படுத்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு நிவாரணத்தை கொடுத்தான், நான் பிரார்த்தனை செஞ்சதுனால இந்த தண்ணீர் மூலமாக எனக்கு நிவாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான் என்பதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றம் சொன்னா அதிகமாக பரக்கத் செஞ்சான், ரொம்ப பரக்கத் செஞ்சான். புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரப்புல் ஆலமீன் தங்க வெட்டுக்கிளிகளை அனுப்புறான். தங்க வெட்டுக்கிளிகளை அல்லாஹ் அனுப்புறான். அவ குளிச்சுக்கிட்டே என்ன செய்றாங்க, அந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்றாங்க, தங்க வெட்டுக்கிளிகள் எடுக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கறான், ஐயூபே என்னுடைய அருள் உனக்கு போதாதா? இப்போ என்ன நிறைய கொடுத்துருக்கேன்னு இன்னும் உனக்கு போதாதா அப்படின்னு சொன்னேன். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உன்னுடைய அருளை யார் தான் நிராசை அடைய முடியும்? உன் நிஅமத்தை யார் வேண்டான்னு சொல்லுவா? யார் தான் தேவையில்லைன்னு சொல்லலாம்னு சொல்லி அந்த தங்க வெட்டுக்கிளிகள் நாம் எடுப்பாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ். நம்பிக்கையிலே இங்க இந்த பிரார்த்தனையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை போதும். நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி ஒரு வார்த்தையும் சொன்னா போதுமானது, அல்லாஹ் நமக்கு பதிலளிக்க தயாராக. நபிகள் சொல்றாங்க, இன்னலில்லாஹி 99 இஸ்மன், அல்லாஹ்விற்கு 99 பேர் இருக்குது. ஒமன் அஹ்சாஹா, அந்த 99 பேர்களை யார் மரணம் செய்கிறாங்களோ தஹல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைகிறார். இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு அழகிய பேர்கள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பேர் இருக்குது, அதை கொண்டு நீங்கள் அலையுங்கள். அந்த பேர்களை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. இங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச பிரார்த்தனை தெரியுமா? அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டுபவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டுபவன். இப்போ பாருங்க, இந்த ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். ரஹ்மான் தெரியும், ரஹீம் தெரியும், புதுசான ஒரு வார்த்தையும் அல்ல. இந்த வார்த்தையுடைய தாக்கம் என்ன தெரியுமா? இந்த ஒரு வார்த்தையுடைய தாக்கம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, ஹதீஸு பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலை பற்றி என்ன செய்யுங்க, பேசுங்க. பனி இஸ்ராயிலை பற்றி நீங்கள் பேசுங்க. மன் கதிப அலைஹி முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்று பொய் சொல்றானோ, இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, யார் வேண்டுமென்று என் மீது பொய் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றானோ அவன் தங்கும் இடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும், அவன் தங்குற இடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். இப்போ இந்த நான் சொல்ல போறக்கூடிய இந்த செய்தி இருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த செய்தி. எப்படி சொல்றேன், எந்த அடிப்படையில் சொல்றேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பனி இஸ்ராயிலை பற்றி நீங்க பேசுங்க. இது ஹதீஸ் இல்லை, இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை இப்போ நான் சொல்ல போகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி, ஹதீஸ் கிடையாது, தாரீഖിல் வருது, நிறைய வரலாற்று புத்தகங்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை. என்ன செய்தி என்று சொன்னால், என்ன வரலாறு சொன்னால், இந்த ரஹீம் என்கின்ற வார்த்தைக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி அறியாமல் நம்முடைய பிரார்த்தனையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு பெண்மணி பார்க்குறாங்க. அந்த பெண்மணி போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா மூசா உதுல்லாஹ அய்யர்ஸுக்னி வலதா, அல்லாஹ்ட்ட போய் எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ்ட்ட போய் பேசக்கூடியவங்க. ஆனால் நீங்கள் அல்லாஹ்ட்ட போய் எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. என்ன பிரார்த்தனை தெரியுமா? அய்யர்ஸுக்னி வலதா, அல்லாஹ் எனக்கு குழந்தையை வழங்க வேண்டும் என்பதாக நீங்கள் என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை கிடையாது, நான் குழந்தை இல்லாமல் இருக்கேன், நீங்கள் அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. ஒன்று போகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசும்போது இந்த பெண்மணிக்கு நீ குழந்தை கூட என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் பதில் சொல்றான், யா மூசா, மூசாவே இன்னி கத்தப்துஹா அகீமா, நான் என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கிறேன், நான் எதை எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அகீமா, அந்த பெண்மணியை மலடி என்பதாக எழுதி வச்சுட்டேன். அவன் குழந்தை பெற முடியாது என்பதாக எழுதி வச்சுட்டேன், மலடி என்பதாக எழுதி வச்சுட்டேன். நான் அந்த பெண்மணிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பதில் சொல்கிறாங்க. இப்போ நான் போய் கேட்டேன், அல்லாஹ் அப்படி பதில் சொல்லிட்டான். சில ஆண்டுகள் கழித்து அதே போன்ற அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்றாங்க, யா மூசா உதுல்லாஹ அய்யர்ஸுக்னி வலதா, அல்லாஹ்ட்ட போய் திருப்பி பிரார்த்தனை செய்யுங்களேன், எனக்காண்டி நீங்கள் துவா செய்யுங்களேன், அல்லாஹ் எனக்கு திருப்பி குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களேன். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டாவது தடவை போகிறாங்க. அல்லாஹ் அதே பதில் சொன்னான், யா மூசா இன்னி கத்தப்துஹா அகீமா, மூசாவே நான் என்ன செஞ்சேன், அவளை மலடி என்பதாக எழுதிவிட்டேன். அதே பதில் என்று சொல்கிறாங்க. மூன்றாவது தடவை சில ஆண்டுகளுக்கு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணி பார்க்குறாங்க, அதே போன்று துவா செய்ய சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, அல்லாஹ் அதே பதில் சொல்கிறான். 3 தடவையும்
அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? இன்னி கத்தப்துஹா அகீமா அகீமா என்பதாக பதில் சொல்றான். 4வது தடவை சில ஆண்டுகள் கழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. அந்த பெண்மணி ஒரு குழந்தையோடு இருக்கிறார். அந்த பெண்மணி குழந்தையோடு இருக்கிறாங்க. உடனே நேராக போகிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இது யாருடைய குழந்தை? இது யாருடைய குழந்தை? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு வழங்கிய குழந்தை, அல்லாஹ் எனக்கு கொடுத்த குழந்தை. இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் புரியல. நேராக போகிறாங்க அல்லாட்ட கேட்குறாங்க, எல்லாம் 3 தடவை வந்தேன், 3 தடவை உன்ட்ட பிரார்த்தனை செஞ்சேன், 3 தடவை நீ சொன்ன பதில் என்ன? இன்னி கத்தப்துஹா அகீமா அகீமா, நான் மலடியாக நான் எழுதி விட்டேன், விதித்து விட்டேன், அதுதான் நீ பதில் சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ நீ எப்படி அந்த பெண்மணிக்கு நீ குழந்தை கொடுத்தாய்? எதற்காக நீ எப்படி அந்த பெண்மணிக்கு குழந்தை கொடுத்தா? அப்போ அல்லாஹ் சொன்னா, யா மூசாவே குல்லமா இன்னி கத்தப்துஹா அகீமா, ஆமாம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? மலடி என்பதாகத்தான் எழுதி வச்சிருக்கிறேன். குல்லமா தஅவுதனி, ஆனால் என்ன தெரியுமா நடந்துச்சு? என்ன தெரியுமா அந்த பெண்மணி செஞ்சா? குல்லமா தஅவுதனி, ஒவ்வொரு தடவை பிரார்த்தனை செய்யும்போது, ஒவ்வொரு தடவை துவா செய்யும் போது அவள் என்னை எந்த வார்த்தையை கொண்டு அழைத்தா என்று தெரியுமா? யா ரஹீம் யா ரஹீம் யா ரஹீம், இரக்கம் காட்டுபவனே இரக்கம் காட்டுபவனே இரக்கம் காட்டுபவனே, அந்த அர்ஹமுர் ராஹிமீன். இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கலாம், அவர்களை விடலாம் ரொம்ப மிக மிகவும் இரக்கம் காட்டவன் யார்? நீதான். என் மீது உன்னுடைய இரக்கத்தை காட்டிவிடு, எனக்கு நீ குழந்தையை வழங்கிவிடு என்பதாக அவள் யா ரஹீம் என்கின்ற பெயரை கொண்டு அழைத்தால், அதனால் நான் அவனுக்கு குழந்தை கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில். நம்ம துவா வச்சு என்னனாலும் சாதிச்சிடலாம். இந்த துவா வைத்து அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நாம் என்னனாலும் சாதிச்சிடலாம். ஆனால் என்ன பலவீனம் தெரியுமா நம்மள்கிட்ட? அல்லாஹ்வுடைய பேர்களை இன்னும் அறியாத நம்மளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய பேர் தெரியல. அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை தான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பேர்கள் இருக்குப்பா, அல்லாஹ்வுக்கு அழகான பேர்கள் இருக்குது. அந்த பேர்களை கொண்டு நீங்கள் அழைச்சிங்க சொன்னா அல்லாஹ் பதில் தர உங்களுக்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் உடனே என்ன செய்ய பதில் தர தயாராக இருக்கிறான். ஆனா நீங்க யாருமே அந்த பேர்களை கொண்டு அழைப்பதே இல்லையே. யாருமே இந்த ரஹீமுடைய இந்த விளக்கத்தை அறிந்திருந்தோம் சொன்னால், ரஹீமுடைய இந்த ரஹீம் இரக்கம் காட்டுவோம் என்கின்ற இந்த பேருடைய பலத்தை நாம் அறிந்தோம் சொன்னால் நாம் எத்தனை விஷயங்களை சாதிச்சிருக்கோம். எந்த இடத்துல நாம் எப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் இந்த பிரார்த்தனை கொண்டு நாம் காப்பாற்றி இருப்போம். ஆனா நம்ம ஒரு முடிவு பண்ணிருந்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா டாக்டர்கிட்ட போயிட்டோம், குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த பெரிய டாக்டரே சொல்லிட்டாரு குழந்தை பிறக்க முடியாதுன்னு, இனிமே வேஸ்ட்டு தான். நம்ம முடிவு பண்ணிருந்தோம். யாரை நம்ம மறந்துட்டோம்? இவர்களுக்கு முன்னால இவங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறானே, அர்ஹமுர் ராஹீம் இருக்கிறான, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மீது இரக்கம் காட்டான, 18 வருடங்களாக நோயில் இருந்த அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த நோயை அகற்றி எல்லா விதமான சொத்துக்களையும் சுகத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்தான. இதனால அவர் அழைத்த ஒரே ஒரு வார்த்தை தான், யா அர்ஹமுர் ராஹிமீன், யா அர்ஹமுர் ராஹிமீன். அன்பிற்கினவர்களே, இந்த நிலைக்கு நாம் வருகிறோமா? இதை நாம் அறிந்திருக்கிறோமா? அதே போன்று பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை. ரொம்ப வயதாயிட்டாங்க, அவங்களும் சரி அவங்களுடைய மனைவியும் சரி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தொழுகையுடைய அந்த மெஹராபில் போய் பார்க்குறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுதுட்டு இருக்கும்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மெஹராப் போகிறாங்க. இப்போ மெஹராபில் பார்த்தா உணவு இருக்குது, அவங்க மெஹராபில் உணவு இருக்கிறது. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அன்னா லக்கி ஹாதா, மரியமே உனக்கு எப்படி இந்த உணவு வந்தது? குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டுறோம். ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, எதற்காக இந்த வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்கன்னா, அந்த தட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழங்கள்லாம் அந்த காலத்தில் அந்த சீசனில் வரக்கூடிய பழங்கள் அல்ல, சீசனில் வராத பழங்கள் இருக்கிறது. அதாவது மாம்பழ சீசனில் மாம்பழம் தான் வரும்னு சொன்னால், அந்த சீசன் மாம்பழ சீசன் இல்லை, எல்லா பழங்களும் என்ன அந்த தட்டில் இருக்குது. அதெல்லாம் ஆச்சரியம் இருக்கிறாங்க. மாம்பழமே கிடைக்காத, மாம்பழமே கிடைக்காத, கொய்யா பழமே கிடைக்காது, ஆனால் உன் தட்டில் மாம்பழம் இருக்குது, கொய்யா பழம், எல்லா பழமும் இருக்குது, அன்னா லக்கி ஹாதா, எப்படி உனக்கு கிடைச்சது? என்ன காரணம்? யார் கொடுத்தா? அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உம்மின் இந்தில்லா, இது அல்லாஹ்விலிருந்து வந்தது, அல்லாஹ்விலிருந்து வந்தது. அல்லாஹ்விலிருந்து வந்ததுன்னா அல்லாஹ் நேரடியாக இருக்குனது, அல்லாஹ்
நேரடியாக இருக்கிறது. இப்போ நம்ம உணவு கேட்க அல்லாஹ் எனக்கு நம்ம உணவு கேட்குறோம், அல்லாஹ் நேரடியாக தருவானா? நம்ம அல்லாஹ் துவா செய்யணும், அல்லாஹ் எனக்கு நீ உணவு தான் கேட்குறோம், அல்லாஹ் நேரடியாக தருவானா? நேரடியாக நிச்சயம் தருவான். நம்ம இன்னும் அந்த நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் நேரடியாக இறக்கி நமக்கு தருவான்னு சொல்லி அந்த நம்பிக்கை இல்லை. பனி இஸ்ராயீல் இந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக என்ன செஞ்சான்? மண்ணு செல்வா நேரடியாக இருக்கணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? எனக்கு அது தேவையில்லை, பூமியில் எது விளையுது அதை கூட சொன்னாங்க. இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நல்லா விளைவிக்கோங்க. துவா என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம், நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த பிரார்த்தனைக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. அந்த பிரார்த்தனை கேட்டு வேஸ்ட். நம்பிக்கை இல்லாமல் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனைக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. இங்கே கேட்குறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, இது எப்படி கிடைச்சது? பூமின் இல்லா, அல்லாஹ் எனக்கு இறக்கி தந்தான், அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. உடனே சொல்றான். இது கேட்ட உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மனசுல ஏதோ ஒன்று வந்துட்டு அல்லாஹ் சொல்றான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. அங்க இடமே இது கேட்ட உடனே அதே இடத்துல என்ன செய்றாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய இறைவனை அழைக்கிறாங்க. ரப்பி, என்னுடைய இறைவா, லா தத்ர்னி ஃபர்தா, என்ன நீ தனிமையில விட்டு விடாதே, வாரிசு இல்லாமல் விட்டு விடாதே. வ அன்த கைருல் வாரிசீன், நீதான் வாரிசு வழங்குபவர்கள் எல்லாம் சிறந்தவனாக இருக்கிறாய். இங்கேயும் அல்லாஹ் புகழ்றாங்க, இங்கேயும் அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புகழ்றாங்க. இனி நீ தனிமையை விட்டுறாத, இனி நீ சந்ததி இல்லாமல் விட்டுறாத, இந்த வாரிசு வழங்குவதில் சிறந்தவன் நீ தான், எனக்கு நீ உன் புறத்திலிருந்து வாரிசு வழங்கியது. அல்லாஹ் என்ன செஞ்சான்? உடனே அவங்க துவா ஏற்றுக்கொண்டு யஹ்யா என்கின்ற குழந்தையை கொடுத்தான். யஹ்யாங்கிற பேரை அல்லாஹ் வச்சது. குழந்தையை மட்டும் கொடுக்காம அந்த பேரை அவங்க என்ன நபியாக மாற்றான். இப்போ இங்கே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்மள்கிட்ட அதிகமாக நம்மகிட்ட இல்லை. எனக்கு வயசாயிட்டு, என்னுடைய மனைவி வயதாகிவிட்டது, எப்படி குழந்தை கிடைக்கும், எப்படி குழந்தை அல்லாஹ் தருவான், இத்தனை ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து விட்டோமே, இனி எப்படி அல்லாஹ் தருவான்? அந்த பிரார்த்தனையை நம்ம என்ன சொன்னா ஒரு முடிவு கொண்டு வந்துடும். அவ்வளோதான், இனிமே கேட்டு வேஸ்ட், இனிமே கேட்டு வேஸ்ட் என்கின்ற அடிப்படையில் வந்து அன்பிக்கங்களே, அது சஹாபாக்கள், அதாவது நபித்துவட்ட அப்படிப்பட்ட நிலை இருந்ததே கிடையாது. உதாரணத்துக்கு பாருங்க, நம்முடைய குர்ஆன் இருக்கிற இந்த குர்ஆன் முழுமையான நிவாரணம் தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிவாரணத்தை வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க. அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க, ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க, ஒரு ஊர்வாசியை சந்திக்கிறாங்க. அந்த ஊர்வாசியிலிருந்து ஒரு நபரை கூட்டு வராங்க. எப்படி கூட்டு வராங்கன்னா, கெட்டியிருக்காங்க, அந்த நபரை கைத்தை வச்சு கெட்டியிருக்கிறாங்க, கெட்டி இழுத்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, ஏதாவது உங்கள்கிட்ட நிவாரணம் இருக்குதா? உங்கள்கிட்ட இவருக்கு பைத்தியம் பிடிச்சி ஏதாவது நிவாரணம் இருந்தால் பண்ணித்தாங்களேன். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச நிவாரணம் என்ன தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹாவை 3 நாள் என்ன செய்தாங்க? ஓதி ஊதுறாங்க. நான் ஏதோ ஒரு கதையை சொல்ல நினச்சிக்கிறாதீங்க, ஏதோ இது புகாரியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸாக சொல்கிறேன், ஆதாரமுள்ள ஹதீஸாக தான் சொல்கிறேன். என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாள் என்ன செய்கிறாங்க? அவங்க ஓதி பார்க்குறாங்க. காலை மாலைன்னு சொல்லி 3 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அந்த நபரின் மீது என்ன செய்கிறாங்க? ஓதி ஊதுறாங்க. 3ஆவது நாள் என்ன தெரியுமா நடக்குது? அவருக்கு பைத்தியம் தெரியுது. எப்படி கொண்டு வந்தாங்க? கெட்டி கொண்டு வந்தவங்க பிறகு என்ன செய்தாங்க? அதை ஹதீஸ் அதிகம்னு சொன்னாங்க. முதல் நாள் கொண்டு வரும்போது கெட்டி அழைத்து வரப்பட்டவர் 3ஆவது நாள் அந்த கெட்டிலிருந்து விடுபட்டு விடுதலை அடைந்து சென்றார். 3 தடவை செஞ்சாங்க. இன்னைக்கு நம்மள்கிட்ட துவாவின் மீதும் குர்ஆனின் மீதும் நம்பிக்கை இல்லை என்பது இது மிகப்பெரிய உதாரணம். இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொன்னான்? சூரா பக்ரா என்ன சொன்னான்? அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் எடுத்துன்னு சொன்னான். தாலிக்கல் கிதாப், இது இறைவேதம், லா ரைப ஃபீ, இதில் என்ன கிடையாது, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது உங்களுக்கு நிவாரணம் தரும்னு சொல்லி நம்பிக்கை கொண்டு வந்தால் இது கண்டிப்பாக என்ன செய்யும்? உனக்கு நிவாரணம் தரும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீ சந்தேகப்பட்டா என்று சொன்னால் எப்படி தரும்? குர்ஆன்ல எப்படி நிவாரணம் இருக்கு அப்படி நீ சந்தேகப்பட சொன்னா
அந்த குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு அல்லாஹ்வை அழைப்பதற்கும் அதன் மூலமாக நாம் நம்முடைய உடலில் ஓதுவதற்கு நீ சந்தேகப்பட சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தேகத்தை ஒருபோதும் நிறைவேற்றி தர மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன், மூமின்கள் யார் தெரியுமா? மூமின்கள் எப்படிப்பட்ட தெரியுமா? அல்லதீன, எப்படிப்பட்டவர்கள்? ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொள்வாங்க. சும்மலம் யர்தாபு, பிறகு அந்த நம்பிக்கையில் ஒருபோதும் சந்தேகம் கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் முஃமின்கள் யாரும் சொல்லி காட்டான். உதுல்லாஹ அன்தும் முக்கிலும், ரசூலுல்லாஹ் நமக்கு அடிக்கடி சொன்னது உதுல்லாஹ அன்தும் முக்கிலும், நீங்க அல்லாஹ்வை அழைக்கிறீங்க சொன்னா மூக்கிலும், எப்படி தெரியுமா அழைக்கிறீங்க? உறுதியாக நீங்க அழைங்க, அல்லாஹ் தருவான் என்று அழைங்கள். இதைத்தான் நபிமார்கள் எல்லாரும் செஞ்சாங்க. எல்லா நபிமார்களும் இதைத்தான் செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமாரின் பிரார்த்தனை சொல்லிட்டு நம்முடைய தூதருடைய பிரார்த்தனையும் சொல்லி காட்டுறான். ஆனா எல்லா நபிமாருக்கும் நம்முடைய தூதருடைய பிரார்த்தனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இஹ்தஃபத்து துஆஇ, என்னுடைய துஆவை நான் ஒளித்து வைத்துக் கொண்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் துஆவை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? மறைச்சு வச்சுக்கிட்டேன். எல்லா நபருக்கும் அல்லாஹ் எல்லா நபிமாரும் பிரத்யேகமான பிரார்த்தனை கொடுத்துருந்தான். எல்லா நபிமாருக்கும் தனக்கென கேட்டுக்கலாம். ஒவ்வொரு நபியும் தனக்கென கேட்டுக்கலாம். எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எனக்கு ஆட்சி அதிகாரத்தாங்கன்னு யார் கேட்டாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அவங்களுடைய துஆவை பயன்படுத்தி கொண்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானத்திலிருந்து நீ என்ன செய், ஒரு தட்டை இறக்கி வை, வானத்திலிருந்து ஒரு தட்டை நீ இறக்கி வை, உணவு தட்டு, அல் மாயிதா, உணவு தட்டை இறக்கின்னு சொன்னாங்க. இப்படி நீங்கள் எந்த நபிமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த பிரார்த்தனை செஞ்சாங்க, பயன்படுத்திட்டாங்க. எந்த நபிமாக இருந்தாலும் தனக்கென கொடுத்த அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? எனக்கென கொடுத்த நிறைய இக்கட்டான சொல்ல இருந்துச்சு ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் கூட்டு கேட்குறான், அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டு கேட்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சஅலனி ரப்பி, என்னுடைய இறைவன் என்கிட்ட கேட்குறான். சஅலனி ரப்பி, என்னுடைய இறைவன் கேட்குறான், ஐயஜல மக்கத்தன் தஹபன் தஹபா, இதோ தெரியுத இந்த மக்காலுக்குடைய மழைகள் எல்லாம் உனக்கு நான் தங்கமாக ஆக்கி தரட்டான்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். இப்படி நிறைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? வேண்டாம்னு தான் சொன்னேன். எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தான் அல்லாஹ், நான் வேண்டாம் தான் சொன்னேன். அந்த பிரார்த்தனை அணைச்சில ஒருபோதும் பயன்படுத்திக் கொள்ள. எது தெரியுமா? நான் அதை மறைத்து வைத்துக் கொண்டேன். நாளை மறுமை நாள்ல என் சமுதாயத்திற்காக அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வது. எந்த நபிமார்களாலும் பரிந்துரை செய்ய முடியாது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கோம் தானே. நம்ம போய் எல்லாரும் ஒவ்வொரு நபிகிட்ட போய் நிற்போம், எல்லா நபிமார்களும் மறுத்துருவாங்க. இல்லை, என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? யாரை தான் சுட்டி காட்டுவாங்க? நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் சுட்டி காட்டுவாங்க. அங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட பரிந்துரைக்காக நீண்ட நேரம் 3 சஜதா இருப்பாங்க. நீண்ட நேரம் 3 சஜதா இருப்பாங்க. இக்கட்டான நிலைகளை, இக்கட்டான சூழ்நிலைகளை, எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் தன்னுடைய அந்த பிரார்த்தனை சில தனக்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, இந்த சமுதாயத்திற்காகத்தான் எல்லா பிரார்த்தனைகளும் இஸ்லாம் செஞ்சாங்க. உதாரணத்திற்கு பத்ரு போர். பத்ரு போற சுசலாசமாங்க எதிர்பார்க்கவே இல்லை. போருக்கு போறாங்க, நிற்கிறாங்க. திடீர்னு பார்த்து அங்கிருந்து 1000 பேர் வராங்க. இங்க நம்ம சண்டையிடன்னு போகல, சரியான ஆயுதம் கிடையாது, ஆடை கிடையாது, சரியான வாகனம் கிடையாது, நம்ம சண்டைக்குன்னே போகலையே. இப்போ வந்து 1000 பேர் வந்துட்டாங்களே, நம்ம இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்றாங்க, அல்லாஹும்ம இன் அஹ்லக்த ஹாதிஹி சுஹ்பத, இறைவா இந்த 300 பேரை நீ அழிச்சுன்னு சொன்னா. அல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க? துஆ செய்றாங்க. இந்த 300 நபரை நீ அழித்து விட்டான்னு சொன்னால் லம் துஅபத் அபதா, ஒருபோதும் இந்த பூமியில நீ வணங்கப்பட மாட்டாய். இந்த நபர் இந்த கூட்டத்தை நீ அழிச்சிட்டன்னு சொன்னா உன்னை வணங்குறதுக்கு ஆள் இல்லை, நீ உதவி செய்யும்பதாக அல்லாஹ்விடத்துல தேம்பி தேம்பி அழுது கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்ச உதவி என்ன? மலக்குமார்கள் இறக்கணும். மலக்குமார்களை இறக்கி உதவி செஞ்சான். நம்ம இன்னைக்காவது நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? எனக்கு ஒரு மலக்கின் மூலமாக உதவி கிடைக்கும் சொல்கின்ற அந்த சிந்தனையிலாவது நம்ம இருந்திருக்கிறோமா? எனக்கு அல்லாஹ் ஒரு வானத்திலிருந்து எனக்குன்னு ஒரு மலக்கு இறங்கி எனக்கு கஷ்டம் வரும்போது நான் பிரார்த்தனை செய்யும் போது அந்த மலக்கின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வர இருக்கக்கூடிய தீங்கை அகற்றி விடுவான் என்ற நம்பிக்கையில சிந்தனையில் நம்ம இருந்திருக்கிறோமா? இந்த சிந்தனையிலாவது முஸ்லிம்கள் இருந்திருக்கிறோமா? சொன்னா
அதிகமான முஸ்லிம் அந்த சிந்தனை இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, அழுது கேட்டதுனால, அல்லாஹ்விடத்துல அழுது கேட்டதுனால ரப்புல் ஆலமீன் மலக்குமாக இறக்கின செஞ்சான், உதவி செஞ்சான். ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை கடைசியாக இறைவனிடத்துல மன்றாடி அழுதவர்கள் எத்தனை நபர் சொன்னால், கடந்த நோன்பு என்ன செஞ்சிருப்பேன், நம்முடைய தேவைகளை சொல்லி அல்ல, எனக்கு அது இருக்கு இது இருக்கு, கடன் தொல்லை, என்னுடைய வீட்டில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அப்படி சொல்லி அழுகிறது நான் கேட்கல. நான் எதை சொல்லி அழுதுருக்கேன் தெரியுமா, இறைவா இந்த தப்பை நான் செஞ்சிட்டேன், இந்த தவறை நான் செஞ்சிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டி நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டி நாம் அல்லாஹ்ட்ட அழுதுக்கிறோம் சொன்னால் குறைவானவள் தான். கடந்த நோன்புல அழுதேன், கடந்த நோன்புல கடைசி ரமலானில் கடைசி பத்தில் எழுதிருப்பேன், அதைத்தாண்டி நான் எழுதுறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அம்சலாசம் சொல்றாங்க, 2 நபர்கள் 2 கண்களை நரகம் தீண்டவே திண்டாது. 2 கண்களை நரகம் தீண்டவே திண்டாது. அதில் ஒரு கண் என்ன தெரியுமா, அல்லாஹ்விற்காக அழுத கண், அல்லாஹ்விற்காக அழுத கண். இன்னொரு கண்ணு சொன்னா அல்லாஹ்விற்காக தன் போர்ல தியாகம் செய்த கண். இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, அருமையான ஹதீஸ் பாருங்க, இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் முஃமினின் நார், அல்லாஹ் மூமினுக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டார். எந்த மூமினுக்கு தெரியுமா, எந்த மூமினுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான் தெரியுமா, யஹ்ருஜு மின் ஐனி, அவனுடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வெளியாகிறது. அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வெளியாகிறது. அப்படிப்பட்ட அடியானுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிட்டான். அந்த கண்ணீருடைய அளவு என்ன தெரியுமா, அந்த கண்ணீருடைய அளவு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிஸ்ல துபாபி ரஸ், மிஸ்ல துபாபி ரஸ், ஈயுடைய தலை இருக்குத, ஈ அளவு கூட சொல்ல, ஈயுடைய தலை அளவுக்கு அவன் கண்ணீர் வந்தா போதும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது, அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் போது, அல்லாஹ்வை நினைக்கும் போது அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது. எந்த அளவுக்கு இருக்குது அந்த கண்ணீருடைய அளவு, ஈயுடைய தலை அளவுக்கு இருந்தா போதும். அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்யறான், நரகத்தை ஹராமாக்கிறான். இறைவா எனக்கு நீ நரகத்தை தந்து விடாதே, இறைவா என்னை நரகவாசியா நீ ஆக்கிறாத, இறைவா எனக்கு நரகத்துக்கு கூடிய வேதனைகள் எதுவும் தந்து விடாதே. அந்த நரகம் இறைவனிடத்தில் கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொன்னா, நாம் நரகத்தில் கேட்போம், ஹல் மின் மஸீத், உனக்கு நீ நிரம்பி விட்டாயா, இந்த நரகவாசிகளும் உனக்கு போதுமா, இல்ல உனக்கு இன்னும் அதிகமா தேவை என்பதாக நாம் நரகத்தில் கேட்கும்போது அந்த நரகம் என்ன தெரியுமா கேட்கும், ஹல் மின் மஸீத், இன்னும் அதிகமாக இருக்கிறாங்களா, இன்னும் குற்றவாளிகள், இன்னும் விபச்சாரம் செய்தவர்கள், வட்டி வாங்கினவங்க, இப்படி அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க என்பதாக அந்த நரகம் கேட்கும் போது அந்த ஒரு நபர்கள்ல அந்த நரகத்தை செல்லக்கூடிய ஒரு நபராக என்னை ஆக்கிவிடாதுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யும் போது ரொம்பலாம் நீ தேம்பி தேம்பி அழாத. ரசூலுல்லாஹ் அழுதாங்களே, கண்ணீர் தள்ளாங்க, தாடி நினைய இருந்தாங்களே, அதெல்லாம் தேவையில்லை. நீ எந்த அளவுக்கு தெரியுமா அழுத, உன் கண்ணில் இருந்து ஈ அளவுக்கு கண்ணீர் வந்தா போதும், உனக்கு நான் நரகத்தை ஹராமாக்குகிறேன். நம்முடைய ஈமானுடைய பலகீனத்தை பாருங்க, நம்முடைய ஈமானுடைய பலகீனம். ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அல்லாஹ்ட்ட அழுது துஆ செஞ்சிருக்கிறாங்க. நாம் இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனையை அப்படி என்ன செய்யறோம், அப்படி கடந்துக்கிறோம், அப்படி வாரம் கையெழுத்துவோம், அவ்வளோதான். எல்லாரும் துஆ செய்யணுமே அப்படிங்கிற கடமைக்காக நிறைய என்ன செய்வாங்க, துஆ செய்வாங்க, அப்படி கடந்து போயிடுவாங்க. உண்மையிலே நாம் மனமார்ந்து அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வது ரொம்ப ரொம்ப குறைவானவள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக சில நபர்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன சிந்தனையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த பூமியில பலகீனப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கள நம்ம கண்டுக்கிடவே மாட்டோம். பலகீனப்பட்டிருக்காங்கன்னா ஏழையா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள ஒரு மதிப்பே இருக்காது, சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்காது. இதன் மூலமாக அவங்க வேலையை வச்சு அவங்க செயலை வச்சு நம்ம நினைச்சதை மதிக்கவே மாட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட நபருடைய நிலைமை என்ன தெரியுமா, அல்லாஹ் எந்த சிறப்பு கொடுத்துருக்கான்னு தெரியுமா, ஒரு வரலாற்றை பாருங்கள், பிரார்த்தனுடைய வலிமையை பாருங்கள். நம்சலாசம் சொல்றாங்க, ஒரு சில நபர்கள் இருப்பார்கள், அவங்கள எப்படிப்பட்ட நபர்கள் தெரியுமா, அவங்களுடைய முடியெல்லாம் களைந்திருக்கும்,
ஆடைகளில் தூசி இருக்கும். இவங்க ஒரு அவைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அந்த அவையில் ஏன் வந்தார் என்பதாக, எதற்கு வந்திருக்கான்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. வரலன்னு சொன்னால் ஏன் வரலன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் வலவு அக்ஸமு பில்லாஹி, இவங்க அல்லாஹ் மீது சத்தியமிட்டு இறைவா எனக்கு இது நடந்தாகும்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான். இந்த ஹதீஸுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இமாம் அஹ்மது ரஹிமுல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய இமாம் சுன்னா என்று சொல்லக்கூடிய இமாம் அஹ்மது ரஹிமுல்லா அவர்கள், இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஊருக்கு போகிறாங்க. கல்வி பயணம் மேற்கொள்வதற்கு அவங்க ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் கல்வி பயணம் மேற்கொண்ட பிறகு ஒரு பள்ளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. பள்ளியில் என்ன செய்கிறாங்க, தங்குறாங்க. இரவு நேரத்தில் இஷா தொழுதுக்கு பள்ளியில் தங்குறாங்க. அந்த பள்ளியுடைய ஹாரிஸ் என்ன செய்கிறான்னு சொன்னால், பள்ளியுடைய அந்த காவலாளி, பள்ளியை பூட்டுறவர் நேராக வாராங்க. இனிமேலாம் என்ன செய்யணும், இங்கெல்லாம் நீங்கள் தூங்குறதுக்கு அனுமதி இல்லை. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்கள்ட்ட வந்து விவாதம் பண்ணுறாங்க. தன்னை யாருன்னு சொல்லிக்கல, நான் இதான் இமாம் அஹ்மது என்பதாக சொல்லாமல் அவங்க நினைச்சிட்டாங்க. அந்த ஹாரிஸ் அந்த காவல் இல்லாட்டி நினைச்சிட்டாங்க. அவங்க விவாதம் பண்ணாங்க, ஏன் தூங்கக்கூடாது, எதுக்கு தூங்கப்படக்கூடாது, நான் இங்கே தூங்குவேன் அப்படின்னு சொல்லி இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன செய்கிறாரு சொன்ன அந்த காவலாளி கோவப்பட்டு இமாம் அஹ்மது ரஹிமுல்லாவுடைய சட்டையை பிடிச்சி, ஆடையை பிடிச்சி அப்படியே இழுத்து வந்து என்ன செய்கிறாரு, பள்ளிவாசலுக்கு வெளில விட்டு பள்ளியை பூட்டியிருந்தார். இப்போ இமாம் அஹ்மது ரஹிமுல்லாஹ் இன்றைக்கும் கிபார் உலமா, மிகப்பெரிய அறிஞர்கள் தன்னை யார் என்று ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, அறிவு பிடித்து கொள்ள மாட்டாங்க, அதை கொண்டு பெருமை அடைய மாட்டாங்க. இப்போ என்ன செய்வாங்க சொன்னால் இமாம் அஹ்மது ரஹிமுல்லாஹ் அவர்கள் அப்படியே ஒரு ஓரத்தில் வந்து படுக்கிறாங்க. எங்கே, அங்கே இருக்கக்கூடிய ரோட்டோரமாக படுக்கிறாங்க. அங்கே ஒரு நபர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் என்ன செய்கிறாருன்னா ரொட்டி சுடுறார். இன்னைக்கு திக்ருகளும் துவாக்களும் என்ன பலனை தரும் என்பதை இந்த சமுதாயம் அறியாத காரணத்தினால இன்னைக்கு நம்முடைய துவாக்களில் எந்த ஒரு உயிரோற்றும் இல்லாத காரணத்தினால நாம் அந்த துவாவிலிருந்து துரத்தப்படுகிறோம். அந்த துவா இறைவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல், அங்கீகரிக்கப்படாமல் அந்த துவா தூரமாக சென்று கொண்டிருக்கிறது. இங்கே என்ன செய்யறாங்க சொன்னால் இமாம் அஹ்மது ரஹிமுல்லாஹ் அவர்கள் ஒரு நபரை பார்க்குறாங்க. அவர் ரொட்டி சுடக்கூடிய நபர். அந்த நபர் யார், ரொட்டி சுடுறார். அவர் ஒவ்வொரு ரொட்டியும் சுடும்போது அப்படி ரொட்டி எடுத்து வைக்கும்போது எடுக்கிறாரு, அப்படி கல்லை வைக்கும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ், திருப்பி எடுக்கிறாரு அஸ்தக்ஃபிருல்லாஹ், இப்படி திக்ர் என்ன செய்யார், ஒவ்வொரு ரொட்டியாக வைக்கும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னார். ஆனால் இமாம் அஹ்மது ரஹிமுல்லாஹ் அவருக்கு தூங்க முடியல. இவங்க திக்ரை வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குது. ஒன்று எந்திரிச்சு போகிறாங்க. ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் ஒரு தடவை எடுத்து வச்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் போதுமானது, எப்போ பார்த்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அந்த ரொட்டி சொல்லும்போது சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம ஒருத்தர் டீ கடையில் வேலை பார்த்தா அவர் பெரிய ஆளாக நமக்கு தெரியாது. அந்த தொழிலை வச்சு நம்ம என்ன செஞ்சிடுவோம், அவரை மதிப்பிட்டுருவோம். ஒருவர் தொழிலை வச்சு மதிப்பிடுறோம். இவன்கிட்ட என்ன இருக்க போகுது, இவன் அவ்வளோ பெரிய ஆள் என்பதாக அவர் தொழிலை வச்சு மதிப்பிடுவோம். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி வந்து கேட்குறாங்க, என்ன நீ இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க சொன்னால் அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் நான் திக்ரு இல்லாமல் இருந்ததே கிடையாது. என் வாழ்க்கையில் நான் திக்ரு இல்லாமல் இருந்ததே கிடையாது. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி ஆச்சரியமாக கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு அவங்களுடைய திக்ரு என்ன, அவங்களுடைய பிரார்த்தனை என்ன, நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவேன். ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை, நபியுடைய பிரார்த்தனை என்ன, நான் ஒரு நாளைக்கு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவேன். இப்போ இந்த நபர் சொல்றாரு, நான் எப்போ பார்த்தாலும் திக்ரில் தான் இருப்பேன். அப்போ இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, சரி இந்த திக்ர்னால உனக்கு என்ன பலன் கிடைச்சது, இந்த திக்ர்னால என்ன பலன் கிடைச்சது? இல்லாமல் அல்லாஹ்வுடையவர்களே, எப்போ நம்ம திக்ரில் அதிகமாக இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம கையேந்தும் போது, அல்லாஹ்ட்ட கையேந்தும் போது இறைவனை நினைத்து அழக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நம்ம நாள் அல்லாஹ்வை நினைக்கவே இல்லைன்னு சொன்னால் நம்ம துவா கேட்கும்போது அந்த துவாவுடைய எந்த ஒரு பலனும் இல்லாமல் சென்றுவிடும். இப்போ இவர் சொல்கிறாரு, இந்த திக்ரு மூலமாக எனக்கு கிடைச்ச நன்மை என்ன தெரியுமா, இதுவரைக்கும் நான் என்ன துவா செஞ்சேனோ எல்லா துவாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நான் செஞ்ச எல்லா துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நம்மள எல்லாரும் யாரும் அப்படி சொல்ல முடியுமா, நான் இதுவரை கேட்ட எல்லா துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், இதுவரை கேட்ட எல்லா துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா சொன்னால் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அறிந்த விஷயம். இப்போ
இப்போ இவர் சொல்கிறாரு, எல்லா துவாவையும் நான் என்ன செஞ்சேன், கேட்டிருக்கேன், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஒரே ஒரு துவா இருக்குது, ஒரு துவா இருக்குது, இது வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யல, அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, அது என்ன துவா, நீ கேட்ட துவா என்ன அப்படின்னு சொன்னால், இவர் சொல்கிறாரு, இந்த ஊர்லேயே இந்த ஜஸீரத்துல் அரபிலே மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞரான இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அல்லாஹ் நான் கேட்ட துவா என்ன தெரியுமா, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களை, அஹ்மது பின் ஹம்பலை நான் பார்க்க வேண்டும், அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுவரைக்கும் அந்த துவா என்ன சில ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்போ இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அழ ஆரம்பிச்சு சொல்கிறாங்க, யா ஃபுலான், இன்னாரே, உனக்காகத்தான் நான் பள்ளியிலிருந்து என்ன செய்யப்பட்டேன், இழுத்து கொண்டு வந்து வெளியே விடப்பட்டேன். நீ செஞ்ச அந்த துவா தான் என்ன செய்யப்பட்டது, என்னைய பள்ளியில் தூங்க விடாமல் ஜெர்ரிபூனி என்னை வந்து என்ன செய்றாங்க, இழுத்து கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, வெளியில் விட்டு போனாங்க. அல்லாஹ் உன்னுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டான். நான் தான் யாரு, அஹ்மது பின் ஹம்பல் என்பதாக தன்னை அந்த ரொட்டி சூரியனை அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் எப்படி இறைவன்கிட்ட கேட்குறாங்க என்பதை பார்க்குறாங்க. எப்படி இவன் துவா செய்கிறான், யார் கேட்குறான் என்பதை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். நபிமார்களா அல்லாஹ் கண்டிப்பாக அவங்களுக்கும் தேவை இருக்கும், அவங்களுடைய சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு கண்டிப்பாக இருக்கிறான். அதே நிலையை தான் நமக்கும் கொடுப்பான். இவன் அந்த நிலையில் இருக்கிறான், இந்த நிலையில் இருக்கான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் பார்க்க மாட்டான். அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். எதனால் இந்த பிரார்த்தனையை அவர் அடைந்தார், அதிகமான திக்ரில் இருந்தார். எப்படி நபிமார்கள் அதிகமான திக்ரில் இருந்தாங்களோ, எப்படி நம்முடைய தூதர் அதிகமான திக்ரில் இருந்தாங்களோ, இந்த திக்ரை நாம் பேணும்போது, அல்லாஹ்வை துதிக்கும் போது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்பதாக நாம் சொல்லும்போது, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள தயாராக, நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். திக்ரு மூலமாக இன்னொரு நபி, எந்த நபி தப்பிச்சார், அவர் செஞ்ச பிரார்த்தனை என்ன, திக்ரு மூலமாக தான் அவர் தப்பிச்சார். எந்த நபி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மீன் வயிற்றில் இருக்கும் என்ன செஞ்சாங்க, வேற எதுவுமே செய்யல. நம்மளா இருந்தா அவ்வளவுதான். அவங்க சொன்ன துவா என்னது, இன்னி குன்து மினல் ஆலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். அவ்வளவுதான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது, நீனே பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ஆலிமீன், நான் யாரா இருக்கிறேன், அநியாயம் செய்யப்பட்ட ஒருவராக இருக்கிறேன். இந்த திக்ரதான் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கஷ்டம்னு வரும்போது ஒரு நபி கடைபிடித்த திக்ர் என்ன, இந்த திக்ரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாம் எந்த திக்ரை சொல்லியிருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட திக்ர்களை சொல்லி நாம் முன்வைத்து அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். இது போன்ற திக்ர்கள் இன்றைக்கு இல்லாத காரணத்தினால தான் நம்மிடத்திலே உயிரோட்டமான துவாக்கள் இல்லை, இப்போ நீங்கள் நபிமாருடைய பிரார்த்தனைகளை அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து சொன்னால் எல்லாத்துலேயும் ஒரு உயிரோட்டம் இருக்கும். தனக்காக கேட்டது, தன்னுடைய சந்ததிக்காக கேட்டது, இப்படி நாம் எல்லாத்தையும் என்ன செய்வோம், ஒரு உயிரோட்டத்தை பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முக்கியமான பிரார்த்தனை நம்ம அறிஞ்சிருக்கோம். இன்னைக்கு அந்த பிரார்த்தனை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறான்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். என்ன பிரார்த்தனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனைவியையும் சந்ததியை விட்டுட்டு போகும்போது ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க. என்ன பிரார்த்தனை, ரப்பி இஜ்அல்னி மின்ஹும், ரப்பி இஜ்அல்னி, இறைவா இந்த சமுதாயத்தினுடைய இந்த கூட்டத்தை நீ எப்படி தெரியுமாக்குற, முக்கீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக. எல்லா நபிமாவுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் எதன் மூலமாட்டோம்னா அவங்க வணக்க வழிபாட்டில் இருந்தாங்க, திக்ரில் இருந்தாங்க, அவங்கள்ட்ட எப்போதுமே தொழுகை இருந்தது. இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச முக்கியமான பிரார்த்தனை தெரியுமா, சூரா இப்ராஹிமில் 14வது அத்தியாயம் 39வது வசனத்திலேருந்து 39-40வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுறான். இவங்க செஞ்ச பிரார்த்தனை என்ன, முக்கீமுஸ்ஸலா, என் சமுதாயத்தை நீ எப்படி தெரியுமாக்குற, என் சந்ததிகளை இஸ்மாயில இஸ்ஹாக்க அவளுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ மாற்றிவிடும். அல்லாஹ் என் குழந்தைக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல ஒரு வேலையை கொடு, அவன் இப்படிலாம் சேராம சேர்ந்துக்கிட்டு இருக்கிறான், அதுலேருந்து நீ என்ன செய், நீ அதுலேருந்து காப்பாதுங்கிற துவாவோட எந்த துவாவை கண்டிப்பாக நாம் சேர்த்து விடும். நாம் கேட்கணும் என்ன தெரியுமா, முக்கீமுஸ்ஸலா, இன்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு மனிதனாக நீ மாற்றிவிடு. ஏன் அப்படி, நான் ஏற்கனவே சொல்லும்போது தொழுகை எல்லாமே என்னதான், நீங்கள் தக்பீர் கெட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே என்னதான், துவா தான்.
நீ தக்பீர் கேட்டுறீங்க, கேட்டுன்னு நம்ம என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம பாயிக் பைனி வ பைன ஹத்தாயா. அது என்னதான்? வஜஹத்து வஜஹின்னு தான், அதுவும் துவா தான், எல்லாமே துவா தான். நாம் திக்ரில் இருக்கிறோம். அதோட முக்கியமான விஷயம் என்ன? நம்ம இந்த அல்லாஹும்ம பாயிக் பைனி ஓதின பிறகு நாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்று என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா. அதனுடைய பலன் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? இப்போதான் சொன்னேன், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஷிஃபாவை தருகிறான். அடுத்து என்ன தெரியுமா? இந்த சூரத்துல் ஃபாத்திஹால இதே இப்னு கஸீர்ல தான் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல் முஸல்லி தொழக்கூடியவன், தொழுபவன், யுனாதி ரப்பஹு யாரோட பேசுறான் தெரியுமா? தன்னுடைய இறைவனுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். எப்படி பேசுறான்? அல் முஸல்லி யுனாதி ரப்பஹு, தொழுறவன் தன்னுடைய யுனாஜி ரப்பஹு, தன்னுடைய தொழுபவன் அல்லாஹ்ட்ட பேசுறான். நம்ம தக்பீர் கட்டணும், யார்கிட்ட தான் பேசணும்? அல்லாஹ்ட்ட பேசணும். எப்படி பேசணும் தெரியுமா? இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலமாக தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பேசுறான் தெரியுமா? நம்ம தக்பீர் கட்டுறோம், கெட்ட ஒன்ன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இந்த வசனத்தை ஓதிய பிறகு அல்லாஹ் மேல இருந்து பதில் சொல்றான். இன்னைக்காவது நாம் நம்மள அதிகமான நபர்கள் இப்படி உணர்ந்து தொழுதிருப்போம்னா தெரியாது. நம்ம தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற இந்த சூறாவை, இந்த வசனத்தை ஓதிய பிறகு அல்லாஹ் மேல இருந்து என்ன செய்யறான் சொன்னா பதில் சொல்றானா? ஹமீத அப்தி. அல்லாஹ் சொல்லக்கூடியது. நம்ம என்ன சொல்றோம்? எல்லா புகழும் யாருக்கு தான்? இந்த இரட்சகனுடைய, இந்த உலகத்துடைய இரட்சகனாகிய இறைவனுக்கு தான் எல்லா புகழும் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்றானா, ஹமீத அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் நமக்கு பதில் சொல்றான். இங்கிருந்து நம்ம அல்லாஹ்வுக்காக ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதும் போது சூரத்துல் ஃபாத்திஹாவின் போது அல்லாஹ் சொல்றான் ஹமீத அப்தி. அடுத்ததா அர் ரஹ்மான் நிர் ரஹீம் மாலிகி யௌமிddin சொல்லும்போது அல்லாஹ் சொல்வானா மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான். ஈயாக்க நஅ்புத், நாம் அல்லாஹ் இருக்கிறோம், இறைவா உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப சொல்வானா, இதோ இதுதான் என்னுடைய அடியானுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. இதுதான் என்னுடைய அடியானுக்குடைய தொடர்பு. உனக்கு என்ன தேவையோ இப்போ நீ கேளு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க சொல்லுவோம் நம்மளை. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொன்றா கேட்போம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான வழியைத்தான்.
எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிக்கினியவர்களே, இப்போ இந்த பிரார்த்தனைகளில் நாம் நமக்காக நம்முடைய சந்ததிக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு சந்ததியாக நம்மை மாற்ற வேண்டும் என்பதாக நாம் பிரார்த்தனை செய்வோம். நபிமார்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? இந்த துஆவை செஞ்சுக்கிறாங்க. ஏன் செஞ்சாங்க? தொழுகையில் முழுமையான நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகிறான். நம்மோடு பேசக்கூடியதாக ரப்புல் ஆலமீன் நினைக்கிறான். நாம் இப்படி அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு உடனே நினைச்சான், உனக்கு என்ன தேவை அதை கேளு அப்படின்னு சொல்லுவோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நீ உன்னுடைய நேரான வழி எனக்கு காட்டு. அந்த வழி எப்படி இருக்கணும்? நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாய் அந்த வழியாக இருக்கணும் என்பதாக நாம் இந்த சூறாக்களை, இந்த வசனத்தை ஓதக்கூடிய நபராக மாறுகிறோம். அப்போ நபிமார்கள் செய்த முக்கியமான பிரார்த்தனைகளில், இப்ராஹிம் செஞ்ச முக்கியமான பிரார்த்தனைகளில் இந்த தொழுகையை நிலைநாட்டுவது என்பது இருந்தது. அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏன் தன்னுடைய சந்ததியை குறித்து நபிமார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் ஹிதாயத்தை கொடுத்துட மாட்டான். வீட்டில் 10 பேர் இருந்தாங்க சொன்னால் 10 பேர் மாஷா அல்லான்னு சொல்லி 10 பேரில் 9 பேர் மாஷா அல்லான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் கூட நிச்சயமாக சொல்ல மாட்டார். நம்ம குடும்பத்தில் என்னதான் செஞ்சாலும், ஒரு 4-5 அண்ணன் இருக்கிறாங்களா, 3 பேர் சொல்லுவாங்க. 3 பேர் நினைச்சுவாங்க சரியான வியாபாரத்தில் இருப்பாங்க, சரியாக செய்வாங்க. ஆனால் ஒருத்தர் என்னதான் ஆனாலும் சரி அவர் நம்ம மாற்றவே முடியாது. என்னதான் நம்ம சொல்லி பார்ப்போம், அவர் நேரடியாக சொல்லி தான் பார்ப்போம், தவிர நம்மளுக்கு என்ன இருக்காது? பிரார்த்தனை இருக்காது. இதே தான் எங்கே இருந்தாங்க? நபிமார்கள் குடும்பத்தில் இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் அவருடைய மகன் இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. என்னது? நபிமார்களுடைய குடும்பத்தில் இந்த நிலைமை இருந்துச்சு. அவர்கள் மிகவும் விரும்பிய தன்னுடைய சிறிய தந்தையான அபூ தாலிப், அவங்களுக்கு என்ன கிடைக்கல? ஹிதாயத் கிடைக்கல. இந்த நிலையில் தான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்காக ரசூலுல்லாஹி அவர்கள் எல்லா நிலையும் நினைச்சாங்க, அவளுக்காக எல்லா நிலையும் அபூ தாலிப் பாடுபட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எனக்கு ஹிதாயத் கிடைக்கல. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததிகள் அடுத்த கட்ட இடத்திற்கு போவதற்கு முன்னால், அதாவது ஹராமான விஷயங்களை அவர்கள் செய்வதற்கு முன்னால் அதை தடுத்து நிறுத்துவது நம் மீது கடமை. எப்படி தடுத்தோம்னா, இன்றைக்கி யாரும் என்ன செய்யல, பேச்சை கேட்குறாங்களா? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க போன பிறகு நம்ம என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தொலைப்போன்னு சொன்னாலும் கேட்கறது கிடையாது, குர்ஆன் ஓதுன்னு சொன்னால் கேட்கறது. எப்படி நாம் அதை திருத்துவது? அல்லாஹ்ட்ட நம்ம செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் மூலமாக மட்டும்தான் நான் அதை திருத்த முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மனிதனுக்கும் அருள் செய்வானாக. நபிமார்கள் என்னென்ன பிரார்த்தனைகளை மேற்கொண்டார்களோ, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, இப்படி எந்தெந்த நபிமார்கள் என்னென்ன பிரார்த்தனை சொன்னார்களோ அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டு அதன் மூலமாக நாம் அல்லாஹ்வை பிரார்த்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே அவனை துதிக்கக்கூடியவராக, அவனுக்காக திக்ரு செய்யக்கூடியவராக, அந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ்வுடைய பலன்களை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் ஆக்கி வைப்பானாக. வாஹிதாவுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.